இன்னைக்கு எபிசோட்ல கோபி ராதிகா கிட்ட என் வலிய அசிங்கத்தை மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சு வச்சுக்காம உன்கிட்ட சொன்னேன் பாரு, அது தப்புதான்னு சாரி சொல்றாரு. அப்புறம் அவரோட கிச்சன்ல சோகமா உட்காந்துருக்காரு. செந்தில் அவரை பார்க்க வந்துட்டு குக்கிங் காம்படிஷன்ல கோபி ஜெயிச்சது நியூஸ் பேப்பர்ல வந்துச்சுன்னு சொல்றாரு. அதை பார்த்து சந்தோஷப்படுற நிலைமையில நான் இல்ல. ஒரு பக்கம் பிசினஸ்ல ஜெயிக்கிறேன், ஆனா வாழ்க்கையில இன்னொரு பக்கம் நான் தோத்துட்டு இருக்கேன்னு கோபி சொல்றாரு. குடும்பத்துல பிரச்சனை வந்தா சரியாயிடும், ஆனா உனக்கு தெரியாத பிசினஸ ஸ்டார்ட் பண்ணி அதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்க, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு செந்தில் சொல்றாரு. தாத்தாவும் பாட்டியும் இனி அவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு ரொம்ப டயர்டா இருக்காங்க. பாட்டிக்கு கால் வலிக்குதுன்றதால பாக்யா தைலம் தேய்ச்சி விடுறாங்க. இனிய பாக்யா கிட்ட உன்னை காலேஜ்ல தலகுனிய வச்சுட்டேன்னு சாரி சொல்றா. தாத்தா பாட்டி எல்லாம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசு, உன்னை கூட்டிட்டு வர்றதுக்காக நிறைய டிராவல் பண்றாங்க, உன்னால அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாயிடுச்சு பாருன்னு பாக்யா சொல்றாங்க. எல்லா வீட்லயும் பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பிள்ளைங்க கிட்ட சொல்லுவாங்க. எதுக்கு உங்களுக்கு கஷ்டம்னு நான் எதுவுமே சொல்றதில்ல, சிரிச்சுட்டே கடந்து போறேன்னு பாக்யா சொல்றாங்க. இதுக்கு இடையில நீங்க கொண்டு வர பிரச்சனை எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு, இனிமேலாவது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோன்னு பாக்யா சொல்றாங்க. தாத்தாவும் பாட்டியும் பேர பிள்ளைங்களை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே கோபியால தான், அவன் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு பாட்டி சொல்றாங்க. அவன் ஒருத்தன் மட்டும்தான் இதுக்கெல்லாம் காரணம், இந்த குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டான்னு தாத்தா சொல்றாரு. வயசான காலத்துல எனக்கு நிம்மதியை கொடுத்தானா, பிரச்சனையை தானே கொடுத்தான், அதை கூட மன்னிச்சிடுவேன், ஆனா பாக்யாவுக்கு பண்ணது மிகப்பெரிய துரோகம்னு திட்டிட்டு இருக்காரு. எழுதி வச்சுக்கோ, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் பணத்தை கூட பார்க்க கூடாதுன்னு பாட்டி கிட்ட சொல்றாரு. இனி அவன் தூங்காம நடந்ததெல்லாம் நினைச்சிட்டு அழுதுட்டே இருக்கா. மன்னிச்சிருங்கம்மா, உங்க எல்லாரையும் விட்டுட்டு போக போறேன்னு சொல்றா. பேப்பரையும் எடுத்து ஏதோ எழுத ஸ்டார்ட் பண்றா. ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.